வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாரம் நம்முடைய விருந்தினர் திமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான திரு துரைமுருகன் அவர்கள். வணக்கம். நடிகை திருமதி குஷ்பு அவர்கள் உங்க கட்சியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. திருமதி குஷ்பு தன்னுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் தரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. திமுகல உழைக்கிறவர்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா அவங்க விலகல? அப்படி அல்ல. அவர்களுக்கு நாங்கள் அவர்களை மாநாட்டில் பேச வச்சுருக்கோம், பொதுக்குழு செயற்குழுவில் பேச வச்சுருக்கோம். அவர்களுடைய அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு மேலே என்ன அங்கீகாரம்ன்றது எனக்கு தெரியல. ஒரு இயக்கத்தில் நீண்ட நாட்களெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை போய் சந்தித்து வாக்கு கேட்கிற அந்த வாய்ப்பையும் கொடுத்து அதுக்கு வேண்டிய சௌகரியத்தை செய்து போய் வர போக்குவரத்துக்கு வேண்டியெல்லாம் செய்து மாவட்டங்கள் தூரம் அவருக்கு வரவேற்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சி அதையும் செய்திருக்கிறோம் எல்லா லீடர்களும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் அவருடைய ஒரு சினிமா நடிகை, அவர்களுக்கென்று ஒரு நல்ல பேசுகிற ஆற்றல் படைத்தவர், பல விஷயங்களை தெளிவுபட பேசக்கூடிய அனுபவ ஆற்றல் உண்டு அவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சிக்கு உண்டு என்பதனாலே தான் அவர்களை மக்கள் மத்தியிலே சந்தித்து ஓட்டு கேட்க வச்சுருக்கோம். இவரை விட கட்சியில் சீனியராக இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட தனி வண்டி கொடுத்து நாட்டை சுற்றி வா என்று நாங்கள் சொல்லவில்லை, பெரிய பேச்சாளர்களுக்கெல்லாம் கூட. ஆகையினால் எங்களை பொறுத்த வரையில் அவருக்கு தர வேண்டிய அங்கீகாரத்தில் சரியாக தந்திருக்கிறோம் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். இதையும் மீறி எந்த வகையில் அங்கீகாரம் எனக்கு வழங்கப்படவில்லை என்று அவர் விவரமாக எழுதியிருந்தால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும். இல்லை, திமுகவுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் அப்படின்னு சொல்லலாமா? எம்ஜிஆருக்கு பிறகு சரத்குமார் உங்கள் கட்சியில் நீடிக்க முடியல, டி ராஜேந்தர் நீடிக்க முடியல. இப்படி நீடிக்க முடியாதவர்கள் பட்டியலில் பாக்யராஜ், வடிவேலு போன்றவர்கள் கூட நீங்கள் தேர்தல் நேரத்தில் பயன்படுத்திட்டு பிறகு அவர்களை நட்டாற்றில் விடுற மாதிரி அங்கீகரிக்காமல் விட்டுறீங்க அப்படின்ற ஒரு புகார் இருக்கு. அதில் குஷ்புவையும் சேர்க்கலாமா? அப்படி அல்ல. நாங்கள் டி ராஜேந்திரன் நாங்கள் சேர்த்தோம், அவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறோம். அடுத்து மறுபடியும் சேர்ந்தப்போ ஒரு துணைத் தலைவராக சிறுசை அமைப்புக்கு துணைத் தலைவர் ஆக்கியிருக்கிறோம். கொள்கை பரப்பு செயலாளராக வச்சுருந்தோம். சரத்குமார் வந்தப்போ அவர் பார்லிமெண்ட்டுக்கு எம்பி ஆக்கி அனுப்பிச்சிருக்கிறோம். ஆகியனால சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் யாருக்கு வருதோ அவங்களுக்கு அதை செய்து கொடுக்குறோம். குஷ்பை பொறுத்த வரையில் அவங்க தேர்தல் நிற்கணும்னு எங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை, அந்த பிரச்சனையை எழவில்லை. ஆக உங்களை போல ஊடகங்கள் அவருக்கு சீட்டு கொடுக்கலன்றது அதனால் முறுக்கின்னு போயிட்டாருன்னு நீங்கள் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் ஏதாவது மீன் பிடிக்கலாமான்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, நாங்கள் மீன் பிடிக்கிறது கிளப்பி விடுறோமோ இல்லையோ அவர்களாகவே வெளியேறி இருக்கக்கூடிய சூழலை தான் பார்க்குறோம். முதல்ல ஒன்று வச்சு, இந்த நடிகர்கள் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள். நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணலைன்றதுக்கு, அதுக்கு நான் சொன்னேன். நான் நெப்போலியன் வந்தார், அவர் எம்எல்ஏ ஆக்கலையா? நாங்கள் மத்தியில் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கலையா? அவர் மினிஸ்டர் ஆக்கி குறை வைக்கலையா? என்ன குறை வச்சோம் அவருக்கு? அவராக போயிட்டார். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்று வச்சுங்க, நடிகர் என்பதற்காக மட்டும் தனி முக்கியத்துவம் கொடுத்து கட்சியில் தூக்கி உட்கார வச்சிட மாட்டேன். ஆனால் நடிகர் என்பதற்கு ஒரு சில சலுகைகளும் உண்டு, இல்லைன்னு சொல்ல. அந்த சலுகையில் தான் டி ராஜேந்தர், நம்முடைய சரத்குமார், அந்த ராஜேந்தர், இவர் நம்ம நெப்போலியன், இவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 2 தரம் சீட்டு கொடுத்தோம் நாங்களுக்கு. இந்த வேற ஒருத்தர் நமக்கு இவருக்காக இதில் போய் நின்னார், சந்திரசேகர், 2 தரம் கொடுத்துருக்குறோம். எஸ் ராஜேந்திரன் இங்கே இருந்தப்போ அவரை நாங்கள் எம்எல்ஏ ஆக்கி வச்சுருக்கோம். எம்ஜிஆர் இங்கே இருந்தப்போ அவரை எம்எல்ஏ ஆக்கி வச்சுருந்துருக்கோம். அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேர்ந்தவர்களுக்கெல்லாம் படையல் போட முடியாது. அது தராதரங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் குஷ்பை பொறுத்த வரையில் நாங்கள் குறை சொல்லலை. ஜீனியஸ், அதில் ஒன்றும் கெட்டிக்காரர் தான் ஆளலை. அதனால் நாங்கள் மனமறிந்து குஷ்புக்கு எந்த இடைஞ்சலும் யானறிந்த வரையில் செய்யவில்லை என் கட்சி. இப்போ சினிமாக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ கட்சி தரக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை காட்டணும், சினிமாக்காரங்க தங்களுக்கு அதிகமான ஒரு அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லலாமா? நேச்சுரல் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அவங்க ஒரு பிரவேசி, அதுக்கு 10 பேர் பார்க்கணும், 10 இதில் இருக்கணுன்றது அவங்களுடைய ஒரு இது. அது மாதிரி கூட நினைக்கலாம், இருக்கலாம் அப்படி கூட.
இப்போ கட்சியில தோல்விக்கு பிறகு 6 பேர் கொண்ட மறுசீரமைப்பு கமிட்டி ஒன்று போட்டிருக்கீங்க. தொகுதி எல்லைகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் மறுசீரமைச்ச மாதிரி நீங்க கட்சி மாவட்டங்களை மறுசீரமைச்சிருக்கீங்க. இப்போ 65 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக வரப்போறாங்க. திமுக ஒரு காலத்தில் தன்னுடைய வலிமையான மாவட்ட செயலாளர்களால் அறியப்பட்ட ஒரு கட்சி. இப்போ அதிமுக மாதிரியே மாவட்டங்களை அதிக எண்ணிக்கையில் அதிகரிக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? அதிமுக மாதிரி இல்லை, இன்னொரு மாதிரி மாவட்டங்கள் அல்ல. சூழ்நிலைகள் மாறுது. முன்னே இருந்த அரசியல் சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலை வேறு. முன்னையெல்லாம் கொஞ்சம் பேர் தான் ஒரு பார்த்தா கூட போதும். ஏன்னா போய் கிராமங்களில் அதிகமாக ஓட்டு கேட்க மாட்டாங்க, இங்கே 2-3 கேட்டு வருவாங்க. இப்போ ஒவ்வொரு வாக்காளனும் தன்னை சந்திக்கணும், வேட்பாளர்னு கருதுகிறான். மாவட்ட செயலாளர் இருக்கிறவன் தன்னை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஒன்றிய செயலாளர் இருக்கிறவன் தன் வீடு தேடி ஒன்றிய செயலாளர் வரணும்னு கட்சிக்காரன் நினைக்கிறான். ஆகையினால் எங்களுக்கும் உறுப்பினர்கள் அதிகமாகி போச்சு, கிளைக்கழகங்கள் அதிகமாகிடுது. ஆகையினால் ஒரே மாவட்டங்கள் 12 தொகுதி, 15 தொகுதி, 7 தொகுதி, 8 தொகுதி, 10 தொகுதி வச்சுன்னு இருக்கும்போது எல்லை விரிச்சி இருக்கு. ஆனால் அவருக்கு போதிய நேரம் ஒதுக்கப்படுறதில்லை. ஆகையினால் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன மாவட்டங்கள் ஆக்கி அந்த கான்சன்ட்ரேட் அதிகம் பண்ணி அந்த மாவட்ட செயலாளர் அவர்களோடு ஒட்டி உறவாடுகிற ஒரு நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்டங்களை பிரிச்சிருக்கிறோம். அது ஒரு பணிச்சுமை அவங்களுக்கு குறைக்கணும். ஒரு பயங்கரமான ஒரு பணி பழுவின் காரணமாக அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க பணிச்சுமையை குறைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடுன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா ஊடகங்கள்லயும் பொதுவாக இருக்கக்கூடிய அபிப்பிராயம், ஒரு மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு முடிசூடா மன்னர்களாக, குறுநில மன்னர்களாக செயல்பட்டாங்க, மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டார்கள், கட்சிக்காரர்களுடைய கூட ஒரு அன்பை காட்டாம அவங்களையும் ஒரு எதேச்சாதிகார போக்கோட அணுகுனாங்க, இந்த மாவட்ட செயலாளர்களுடைய நடவடிக்கை தான் இந்த கட்சியினுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்ற புகாருக்கு தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையா இதை பார்க்க முடியாதா? இது ஊடகங்களும் உங்களை போல செய்திகளும் செய்திருக்கிற கற்பனை சக்திகள். இதுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. நாங்கள் எதுக்காக நாங்கள் பிரிச்சோன்றது தான் நான் சொல்ல முடியும். ஊரில் இருக்கிறவங்க ஒவ்வொரு காரணம் சொல்லியிருந்தோம், அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. பணிச்சுமை தான் காரணம்னு திட்டவட்டமாக சொல்லுவோம். ஆம். இப்போ இந்த நடவடிக்கை என்பது உங்க கட்சிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும்? கட்சி அமைப்பை ஒரு புனரமைக்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கட்சி இன்னும் பலப்படும். கட்சி அவனோடு கட்சிக்காரனோடு மாவட்ட செயலாளர் நெருக்கம் அதிகமாகும். மாவட்ட செயலாளர் அடிக்கடி அவங்கள பார்க்க முடியும். அவன் கிளைக்கழகத்தை சரியாக பராமரிக்கிறான்னு பார்க்க முடியும். எனவே வாக்காளர்களுக்கும் கூட பொதுமக்களுக்கும் கட்சிக்கும் ஒரு நெருக்கத்தை உருவாக்கி காட்டுகிறது. ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டத்தில் ஒரு வலிமையான செல்வாக்கோட அதிகார பலத்தோட கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தபோது இருந்திருக்காங்க. இப்போ அவங்க எல்லை சுருங்குற நிலையில அவங்கெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. பல மாவட்ட செயலாளர்கள் இதுல கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. யாரும் இதுவரையில் நீங்க ஏன் இப்படி எடுத்துட்டீங்கன்னு யாரும் கேட்கல. தலைமை கழகம் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா. கட்சிக்காக தான் மாவட்ட கழக செயலாளர்களோ அல்லது தலைமை செயலாளர்களோ தெரியும். இவர்களுக்காக கட்சி அல்ல, எங்களுக்காக கட்சி அல்ல, நாங்கள் கட்சிக்காக தான். அதனால் கட்சி எடுத்த நடவடிக்கை மனமும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்படி ஒரு கிரியேட் பண்ணுறது திமுகவில் எப்படியாவது எது நடந்தாலும் திமுகவுக்கு ஏதோ கற்பனை பண்ணி ஒரு குழப்பம் வராதான்றதை ஆண்டாண்டு காலமாக செய்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துடுச்சு. அது இந்த இடைவெளியை குறைக்கும்ன்றீங்க. கட்சிக்கும் மக்களுக்குமான இடைவெளியே மிக அதிகமாக இருக்கு. கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட திமுக தன்னுடைய செல்வாக்கு இழந்து இருக்கிறத அதை எப்படி பார்க்குறீங்க? செல்வாக்கை நாங்கள் இழக்கல. எங்களுக்கு உள்ள வாக்குகளை வங்கியை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். அதில் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் குறைத்தல் இல்லை. இந்த முறை நாங்கள் தோற்று போனதுனாலேயே நாங்கள் மக்களோட செல்வாக்கில் வெளியே வந்துட்டு இல்லை. இது சகஜம் தேர்தலில். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை அவங்க எல்லா 40 தொகுதியிலையும் ஏடிஎம்கே தோற்று இருக்குது. மறுபடியும் அதனால் மொத்தம் செல்வாக்கு போயிடுச்சு இல்லை, மறுபடியும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நாங்களும் தோற்றுருக்குறோம் 2 தரம், மறுபடியும் மக்கள் வந்திருக்கிறோம். ஆகையினால் ஒரே எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கிறோம், மறுபடியும் அடுத்த முறை ஆட்சி பிடிச்சிருக்கிறோம். ஆகையினால் ஒரு முறை தோற்பதாலேயே மக்களை விட்டு அந்த இயக்கம் நெடுதூரத்துக்கு போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. ஊடகங்களுக்கு திமுக மீது இனமறியாத ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. இந்த திமுக மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்களுடைய நலனுக்காக போராடுற அரணாக இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்றீங்க. ஆனா அந்த மக்கள்லாம் இந்த முறை உங்களை கைவிட்ட மாதிரி தெரியுது.